Hello friends, ஆவக்காய் பச்சடி மாங்காய் ஊறுகாய் வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வாட்டரெல்லாம் இல்லாமல் நல்லா வந்து வாஷ் பண்ணிவிட்டு தொடச்சிட்டு திரும்பி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து கட் பண்ணிவிட்டு ஆற வச்சுருக்கேன். ஸோ கொஞ்ச நேரம் ஒரு 5 minutes ஒரு ½ an hour வெயில் காய வச்சாலும் இன்னும் நல்லாயிருக்கும். இது நேற்றுக்குன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா 1 year வரைக்கும் ஸ்டோர் பண்ண போகிறோம். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு கெடாமல் இருக்கிறதுக்கு ஸோ அது அந்த ப்ராசஸ் வந்து ஃபாலோ பண்ணுறேன். நான் வந்து பார்த்திங்கன்னா ஃபேன் காற்றுலேயே வச்சுட்டு இருக்கேன். இப்போ வந்து மழை வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு பெங்களூரில். ஸோ தட் அப்படியே வச்சுருக்கேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எப்படி பண்ணுறது பார்க்கலாம். சூப்பர் ஈஸி சிம்பிள். நான் அந்த ப்ரொசீஜரில் வந்து பார்க்கலாம். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னாக்கா கடுகு வந்து வறுத்துக்கணும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஆவால்னு சொல்லுவாங்க. ஆவால் வந்து ஸோ இந்த அளவுக்கு போதும். நல்லா வந்து வறுத்துக்கோங்க. நல்லா ஆற்ற வச்சுக்கணும். கடுகு வந்து நல்லா வந்து வறுத்துக்கலாம். ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு வந்து வறுத்துக்கினா போதும். ரொம்ப கூட வறுத்து ஷிஃப்ட் பண்ணிக்கினேன். ஸோ பார்த்திங்கன்னா ஸோ வெந்தயம் வந்து வறுத்துக்கிறேன். ஸோ இந்த அளவுக்கு வறுத்துக்கினா போதும். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த சூட்டில் வந்து இருக்கட்டும் ஆட்டும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் ப்ராசஸ் வந்து என்ன பண்ணுறோம், கல்லுப்பு வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா போட்டுங்கன்னா அரைச்சிக்கிறோம். ஆக்சுவலி பார்த்திங்கன்னா சால்ட்டு கூட போடலாம். பட் எங்கள் அம்மா வந்து பார்த்திங்கன்னா கல்லுப்பு தான் போட்டு மிக்சியில் அரைச்சி போடுவாங்க. ஸோ தட் நான் வந்து பார்த்திங்கன்னா கல்லுப்பு வந்து மிக்சியில் அரைச்சிட்டு போடுறேன். ஸோ இந்த அளவுக்கு போதும். கொஞ்சம் உப்பு அதிகமாக இருந்தால் கூட பரவாயில்ல, ரொம்ப கம்மியாக இருந்துச்சுன்னா கெட்டு போயிடும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மிக்சியில் வந்து அரைச்சிக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மிக்சியில் வந்து அரைச்சிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த அளவுக்கு வந்து போட்டுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கடுகு வந்து மிக்சியில் போட்டு ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இத்தையும் வந்து மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். சூப்பராக இருக்கும். ஸோ மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து இருக்குது. ஸோ சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு. இது வந்து பார்த்திங்கன்னாக்கா நம்ம வந்து இந்த வெந்தயம் வந்து நம்ம வந்து மிக்சியில் வந்து போட்டுன்னு இருக்கோம். ஸோ மிக்சியில் போட்டுட்டு இதையும் வந்து பொடி பண்ணிக்கலாம். ஸோ மிக்சியில் வந்து போட்டுக்கணும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுவும் வந்து பொடி ஆயிடுச்சு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொரப்பாக தான் அரைச்சின்னு இருக்கேன். ஏன்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து கொஞ்சம் போடணும். ஸோ தட் கொரப்பாகவே இருக்கட்டும், ரொம்ப வந்து பொடியாக வேண்டாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்னென்ன எடுத்துருக்கோம் அப்படின்னு வந்து காமிக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய், நம்ம வந்து பார்த்திங்கன்னா செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய் வந்து போடுறதுக்கோ என்னென்ன வந்து தேவை அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா மாங்காய் வந்து இந்த அளவுக்கு வந்து தண்ணி இல்லாமல் கட் பண்ணிவிட்டு ஆற வச்சுடுங்க. அண்ட் தென் நெல்லெண்ணெய் போட்டால் தான் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கடுகு வந்து வறுத்துட்டு அரைச்சி வச்சுருக்கேன். ஸோ கல்லுப்பு வந்து பார்த்திங்கன்னா மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். கொஞ்ச நேரம் வந்து கல்லுப்பை வந்து ஒந்திட்டு அப்புறம் மாறிங்க, இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி தண்ணி விட்ட மாதிரி ஆகிடுது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நான் ஒந்திட்டு ஆற வச்சுட்டு நான் வந்து அரைச்சிருக்கேன். அண்ட் தென் பெருங்காயம் இங்கே வந்து ஆட் பண்ணலாம். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வெந்தயம் வந்து மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுருக்கோம். இது வந்து கொஞ்சம் கொரப்பாக வந்து அரைச்சிருக்கேன். ஸோ இந்த அளவுக்கு வந்து பாருங்கள், வெந்தயம் லைட்டாக அப்படியே வந்து கொரப்பாக இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணலாம், இப்போ வந்து நெக்ஸ்ட் ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஆக்சுவலி ஆந்திரா பக்கம்லாம் வந்து பார்த்திங்கன்னா நானும் வந்து பார்த்திங்கன்னா பேசிக்காக சித்தூர் தான். ஸோ எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ஆந்திரா பக்கம்லாம் வந்து எப்பவுமே வந்து ஊறுகாய் போடுறப்போ சாமி கும்பிட்டு அப்படி தான் வந்து செய்வாங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா அங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எஸ்பெஷலி வந்து சாமி கும்பிட்றதுன்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அது வந்து பூஜை ரூமில் மஞ்சள் பொங்கல்லாம் வைப்பாங்க. ஸோ எப்போ வந்து பிளாஸ்டிக்கில் தான் வந்து ஊறுகாய் வந்து போடலாம். அப்புறமா 3 நாளைக்கு அப்புறமா ஜாடியில் வந்து மாற்றிக்கலாம். ஸோ ஊறுகாய் வந்து இப்போ போட்டுக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா 3 kg ஊறுகாய்க்கு நம்ம வந்து எடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து
கடுகு பொடி அரைச்சிருந்து நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உப்பு வந்து பார்த்து போட்டுக்கோங்க. நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா உப்பு ஜாஸ்தியாக இருந்தாலும் பரவாயில்ல, கம்மியாக இருந்துச்சுனாக்கா நம்மளுக்கு வந்து ஊறுகாய் வந்து கெட்டு போயிடும். ஸோ ஊறுகாய் வந்து உப்பு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. வந்து பார்த்து இது பத்தலைன்னா ஆட் பண்ணுவேன். ஸோ இப்போ வந்து இந்த அளவுக்கு வந்து ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸோ என்னோடய பையன் வந்து இருக்கார். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா வெந்தயம் வந்து கொஞ்சம் கொரப்பாக அரைச்சி வச்சுருக்கேன். வெந்தயம் வந்து ஆட் பண்ணிக்கிறோம். பெருங்காயம் வந்து லிமிட்டடாக ஆட் பண்ணிக்கிறோம், ரொம்ப அதிகமாகவும் வேண்டாம். பெருங்காயம் வந்து ஆட் பண்ணுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஊறுகாய் செய்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மிளகாத்தூள் வந்து அரைச்சி வச்சுருக்கேன். ஸோ எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக வந்து மஞ்சள் பொடியும் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நாங்கள் யூஸ்வலாக வந்து காரம் வந்து ஊறுகாய் கொஞ்சம் அதிகமாக வந்து சாப்பிடுவோம். ஸோ தட் நான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பைசினஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக போடுறேன். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு வந்து இப்படி கை வச்சுட்டு ஜஸ்ட் இந்த பக்கம் வந்து இப்படி வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா சில பேர் வந்து பூண்டு ஆட் பண்ணுவாங்க. பட் நான் யூஸ்வலாக வந்து ஒரு டைம் வந்து இந்த மாதிரி போட்டுட்டு அப்புறமா நெக்ஸ்ட் டைம் வந்து பூண்டு வந்து ஆட் பண்ணிப்பேன். ஸோ எண்ணெய் ஆட் பண்ணலாம் இருங்க. ஸோ ஆக்சுவலி பார்த்திங்கன்னா நான் 2-3 பேட்சாக வந்து போடுவேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆயில் வந்து இது வந்து பச்சை எண்ணெய், சுடு எண்ணெய்லாம் வந்து ஊற்றுறது வேண்டாம். அது வந்து அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி எண்ணெய் வந்து 3வது நாளைக்கு கூட ஊற்றிக்கலாம் கொஞ்சம் எண்ணெய். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் லிமிட்டடாக தான் ஊற்றுவேன். ஸோ 3வது நாளைக்கு வந்து இன்னும் கொஞ்சம் ஊற்றுவேன். அது என்னத்துக்குன்னா நம்மளுக்கு வந்து அந்த டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் அப்படி ஊற்றுறதுனால. ஸோ ஊறுகாய் எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாக வந்து உப்பு போடுறது நல்லது, இல்லைன்னா வந்து ஸ்பாயில் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி வந்து கலக்கி வச்சுட்டு 3 நாள் வந்து அப்படியே வந்து கவர் போட்டு வச்சிடலாம். கவர் பண்ணிவிட்டு 3 இது வந்து நம்ம வந்து எடுத்துக்கணும். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா அடியிலெல்லாம் வந்து எண்ணெய் வந்து அப்படியே வந்து தங்கிட்டு இருக்குது. ஸோ 3வது நாள் வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய்லாம் வந்து நல்லா வந்து தேலிட்டு இருக்கும். நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கவர் பண்ணி வச்சிடலாம். இந்த அளவுக்கு வந்து போதும். எண்ணெய்லாம் வந்து கரெக்டாக வந்து ஒருவேளை பத்தலைன்னா நம்ம வந்து 3rd டே வந்து போட்டுக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று வந்து ஆயிலெல்லாம் வந்து போட தேவையில்ல. ஸோ உப்பெல்லாம் வந்து கரெக்டாக தான் பார்த்துக்கோங்க. ஒரு வேளை பத்தலைன்னா 3 டேஸ் வந்து க்ளோஸ் பண்ணிடுறோம். அப்புறம் ஓப்பனே பண்ணக்கூடாது. ஆஃப்டர் 3rd டே தான் நம்ம வந்து ஓப்பன் பண்ண போகிறோம். ஸோ பத்தலைன்னா இப்போ கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்படி வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஸோ 3 டேஸ் ஆன பிறகு தான் நம்ம வந்து ஓப்பன் பண்ண போகிறோம். ஸோ நம்மளுக்கு வந்து ஆயில் வந்து கரெக்டாக வந்து ஊறுகாய் வந்து சூப்பராக வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து இந்த மாதிரி இருக்கும். இப்போ கொஞ்சம் எண்ணெய் வந்து ஊற்றலாம். நல்லா ஊறி சூப்பராக இருக்குது. ஸோ இன்னும் கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா போடலான்னு இருந்தேன். பட் எண்ணெய் வந்து அடியில் நிறையா இருக்குது. ஸோ இப்போ வந்து போடுறது வேணால் அப்படியே வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஸோ நாளைக்கு வந்து பார்த்தோன்னா இப்போ வந்து 3வது டே. ஸோ 3வது டே வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள் ஆயிலெல்லாம் நல்லா விட்டுட்டு இருக்குது. ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு பவுலுக்கு வந்து ஷிஃப்ட் பண்ணிக்கிட்டோ இல்லை வந்து இதில் வைக்காதீங்க, ஒரு பவுலுக்கு வந்து ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து இங்கே வந்து ஜாடியில் வந்து நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கிறேன். இந்த ஜாடியில் வந்து ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். சூப்பரான மேங்கோ பிக்கிள் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஆந்திரா ஆவக்காய் ஜாடி வந்து க்ளீனாக துடைச்சிட்டு வெயிலில் காய வச்சுட்டு தான் போடணும். கொஞ்சம் தண்ணி இருந்துச்சுன்னா கூட நம்ம போட்டது இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு போட்டது வந்து வீணாக போயிடும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து பாருங்கள் ஆயிலெல்லாம் பர்ஃபெக்டாக வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஸோ முக்கலேருந்தே முத்த தைக்குதான்ற மாதிரி இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னாக்கா அப்படின்னாக்கா சூப்பரான நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா மேங்கோ பிக்கிள் வந்து ரெடி ஆகி உப்பு காரம் எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக வந்து கரெக்டாக இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். ஆந்திராலெலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஊறுகாய் ஜாடியில் வச்சுட்டு போயிருக்கு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னாக்கா பூஜை பண்ணுவாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ட்ரெடிஷனு. பிகாஸ் நானும் வந்து பேசிக்காக வந்து சித்தூர் சைடு தான். ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து சொல்லுவாங்க. அப்போல்லாம் அவ்வளோ நம்ப மாட்டேன், பட் அதுதான் ட்ரூ. சூப்பரான டேஸ்ட்டாக இருக்குது. ஸோ
ஸோ இது மாதிரி வந்து ஷிஃப்ட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஃபார்முக்கெல்லாம் ஒர்க்குக்கெல்லாம் போவாங்க இல்லையா, ஸோ அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ஆயா எஸ்பெஷலி ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா நிறைய போட்டு வைப்பாங்க. இதே எல்லாம் நார்த்தங்காய் ஊறுகாய், மாங்காய் ஊறுகாய், தக்காளி ஊறுகாய் அதெல்லாம் வந்து விதவிதமாக போடுவாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா எனக்கு சொல்லி கொடுத்துருந்தோம். நல்லா இருக்குதா?